ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை நாம் காணும்படியான கிருபை கர்த்தர் நமக்கு தந்தார். அவருடைய கிருபை அதிகமாக நம்மோடு கூட இருக்கிறது. நம் மீது அன்பு வைத்தது நிமித்தமாகவே இந்த நாளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். சங்கீதக்காரன் தாவீது பக்தன் சொல்லுகிற வார்த்தை சங்கீதம் 42:8 என் ஜீவனுள்ள தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். தாவீது பக்தன் ஆண்டவரை எப்படி அட்ரஸ் பண்றார்னா, அவர் என் ஜீவனுள்ள தேவன், என் ஜீவனுள்ள தேவன். எவ்வளவு அழகான ஒரு ஜெபம். என் ஜீவனே அவர்தான், எனக்கு ஜீவனை தருகிறவரும் அவர்தான். அவரை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணுவேன். எனக்கு தெரியும் அவர் ஜீவனோடு இருக்கிறவர். அவர் செயலற்ற கடவுள் அல்ல, கேட்கக்கூடாதபடி செவியை அடைத்து போடுகிற ஆண்டவர் அல்ல. நம் ஆண்டவர் நமது உணர்வுகளை கூட அறிந்த ஆண்டவர். பைபிள்ல சொல்ற வார்த்தை அநேக சூழ்நிலையிலே நமது பெருமூச்சு கூட ஜெபமாய் மாறுகிறது என்று சொல்லி. நிறைய முறை பாருங்க, நம்ம வாழ்க்கையில பாரங்கள் வருகின்ற பொழுது ஜெபமே வராது. ஏதோ ஒரு துர்ச்செய்தியை கேட்ட பின்பு நம் ஜெபிக்க அமர்ந்தோம்னால் ஜெபமே வராது, வெறுமனே அமர்ந்திருப்போம். அநேக அனுபவங்களை நான் பெற்றிருக்கிறேன். ஏதோ ஒரு துர்ச்செய்தி, ஏதோ ஒரு பாரமான செய்தி கேட்க நேரிடுமையானால் அதன் பின்னால ஜெபம் பண்ணலான்னு உட்கார்ந்தா, அன்னைக்கு காலையில ஜெபம் பண்ணலான்னு உட்கார்ந்தா, அந்த சாயந்தரம் ஜெபம் பண்ணலான்னு உட்கார்ந்தா ஜெபமே வராது, பேசவே முடியாது, வெறுமனே அமர்ந்திருப்பேன். ஏனென்றால் அந்த துக்கம், பாரம் நம்மை செயலக்க செய்து விடுகிறது. ஆனால் தாவீது பக்தன் சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள தேவனை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணுவேன். அவர் ஜீவனுள்ள தேவன், என் உணர்வுகளை அறிந்த தேவன், என்னுடைய பாரங்களை அறிந்த தேவன். அவரை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணுவேன். நிறைய முறை நமது பெருமூச்சு கூட ஜெபமாய் மாறுகிறது. அன்பான குடும்பத்தின் மக்களை, இந்த காலை நேரத்திலே ஒருவேளை நமது வாழ்க்கையிலே பல துர்ச்செய்திகளை கேட்டதுனால, பல போராட்டங்களை நாம் கண்டதுனால நாம் சமாதானம் இழந்து காணப்படலாம். ஜெபமே செய்ய முடியாதபடி தடுமாறி நிற்கலாம். கவலைப்படாதிருங்கள். அவர் ஜீவனுள்ள ஆண்டவர். அவரை நோக்கி நாம் அமர்ந்திருந்தா போதும், அவருடைய சமூகத்திலே அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தா போதும், அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து பெருமூச்சு விட்டா கூட போதும், அதுவே ஜெபமாய் மாறிவிடும். அந்த ஜெபத்தை கேட்பார், பதில் தருவார். கவலைப்படாதிருங்கள். அவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். அவர் ஜீவனுள்ள ஒரு தேவன், நமக்காக அக்கறைப்படுகிற ஆண்டவர். இன்று நமது வாழ்க்கையில எல்லா தேவைகளையும் சந்தித்து அதிசயத்தை நமது வாழ்க்கையில செய்வார். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். என் ஜீவனுள்ள தேவனை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணுவேன். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்கக்கூடிய உணர்வுள்ள ஆண்டவராய் இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. என் ஜீவனுள்ள தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். இந்த காலை நேரத்தில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய தேவைகளை அறிந்த தேவன், நீர் சந்திப்பீர், அற்புதங்களை செய்வீர் என்று நம்புகிறோம். இந்த நாள் சமாதானத்தினாலாக மாற்றும். வேதனையோடு, பாரத்தோடு, தூக்க முடியாத கவலை கண்ணீரோடு கலங்கி நிற்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதத்தை இந்த நாளில் செய்யும். நீ செய்து விட்ட கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.